கெலோபகஸ் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது சார்லஸ் டார்வின் தான். இவர் அனிமல்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஈக்குவேட்டர்லேருந்து வெஸ்ட்டில் 1000 கிலோமீட்டரில் கெலோபகஸ் ஐலாண்டு ஒரு ஐலாண்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஐலாண்டில் இவரோட ரிசர்ச் நடத்தும் போது இவருக்கு சில திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கணக்குப்படுது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மெயின்லேண்டில் இருக்க அனிமல்ஸை விட இந்த ஐலாண்டில் இருக்க அனிமல்ஸ் வித்தியாசமாக செயல்படுறதும் அதோட ஸ்பீஷீஸில் நிறைய டிஃப்ரென்ஸை பார்த்ததும் தான். ஓகேங்களா, இது ஏன் ஃபஸ்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கெலோபகஸ் எஃபெக்டில் 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐசோலேஷன், அதுக்கப்புறம் ஃபியூ ப்ரிடேட்டர்ஸ், லிமிட்டடான ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஸ்மால் பாப்புலேஷன். ஒரு டாட்டாய்ஸை இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மெயின்லேண்டில் இருக்க ஒரு டாட்டாய்ஸையும் இந்த ஐலாண்டில் இருக்க ஒரு டாட்டாய்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். மெயின்லேண்டில் இருக்க டாட்டாய்ஸுக்கு ப்ரிடேட்டர்ஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஃபுட்டும் நிறைய கிடைக்கும், அதே போல் அதனால் அதிகமாக பாப்புலேட்டும் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஐலாண்டு வரும்போது அந்த ஸ்பீஷீஸ் ஐசோலேட்டடாக இருக்கும், ப்ரிடேட்டர்ஸோட பிரச்சனை கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபுட்டு லிமிட்டடாக இருக்கிறதுனால அதோட ஃபுட் நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாட்டாய்ஸோட ஸ்பீஷீஸ் அதை எவால்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா, பாப்புலேஷனும் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து கெலோபகஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதில் அவர் நிறைய விஷயத்தை ரியல் டைமில் கண்டுபிடிக்கிறாரு. மெயின்லேண்டில் இருக்கிறதுக்கும் ஐலாண்டில் இருக்கிறதுக்கும் அதோட உணவு பழக்க வழக்கங்கள், அதோட சைஸ் எல்லாம் டிஃபர் ஆகுதுங்கிறது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறார். அதில் அவர் முக்கியமாக நோட்டீஸ் பண்ணது ஒரு 4 திங்ஸை பற்றி. ஃபஸ்ட்டு விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாட்டாய்ஸ். மெயின்லேண்டில் இருக்க டாட்டாய்ஸ் விட ஐலாண்டில் இருக்க டாட்டாய்ஸ் 250 kg வரைக்கும் சைஸில் அதோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. சில டாட்டாய்ஸ்க்கு கழுத்து நீளமாக, சில கிளை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காகவும், சில டாட்டாய்ஸோட ஷெல் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் சின்னதாகவும், அதாவது கிராஸ் இந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்றதுக்காகவும் இருந்திருக்கு. அப்புறம் டார்வின் ஃபின்ச்சஸ் சொல்லப்படுற ஒரு வகையான பேர்ட்ஸுக்கு அதோட பீக்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, மூக்கு வகைகள்லேயே நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. சிலதுக்கு திக்கான மூக்கும், சிலதுக்கு நீளமான திக்கான மூக்கும், சிலதுக்கு லைட்டான நீளமான மூக்கும் இருந்திருக்கு. இந்த திக்காக இருக்க மூக்குங்க சீட்ஸை உடச்சி சாப்பிட்றதுக்காகவும், பழம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும், நீட்டாக தின்னாக இருக்கிறது பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காகவும், மிச்சது அதுக்கேற்ற மாதிரி இன்செக்ட்ஸ் சாப்பிட்றதுக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக அதோட ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து 18 ஸ்பீஷீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக எவால்வ் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது இக்வானான்னு சொல்லுவோம். நம்ம ஊர் சைட்லாம் சொல்கிற இந்த ஓனா இந்த மாதிரி இருக்கிறது. கெலோபகஸ் ஐலாண்டில் அவர் போய் பார்க்கும்போது கடல் கடியில் போய் ஆல்கேஸை சாப்பிட்ருக்கு. என்னடான்னு பார்த்தா அதுக்கு அந்த ஐலாண்ட்லேருந்து ஃபுட்டு கிடைக்கிறதுனால கடல் கடியில் தன்னைத்தானே எவால்வ் பண்ணி வாழ கற்றுக்கிட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு பழகிருக்கு, சால்ட்டு அதோட உடம்புலேருந்து தனியாக பிரித்து எடுக்க பழகிருக்கு, கடல் கடியிலேருந்து இந்த மாதிரி ஆல்கேஸை சாப்பிட்ருக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு ஆர்கானிசம் தன்னைத்தானே ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதோட ஸ்பீஷீஸை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாறி இருக்குன்னு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பேர்ட்ஸ் இந்த மாதிரி எவால்வ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் பென்குயினும் வந்து ஒரு பேர்ட் தான், ஆனால் அதுக்கு ஃபின்ஸ் இல்லைன்னு. இதை பற்றின வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.